Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம லேடிஸ் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சமைக்கிறது, லஞ்சுக்கு என்ன சமைக்கிறது, நைட்டு டின்னருக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு முடிவு பண்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அந்த கஷ்டமான வேலையை ஈஸியாக்குற மாதிரி ஒரு வாரத்துக்கான மீல் பிளானிங்கை ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வேளை உணவுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக, அதாவது ப்ரோட்டீன், கார்ப்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான ரெசிபீஸை எப்படி சூஸ் பண்ணுறது, அதிக நேரம் கிச்சன்லேயே இருக்காமல் சட்டுன்னு சமையலை முடிக்கிற மாதிரியான ரெசிபீஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு வாரம் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்குவோம். நம்ம கடைக்கு போய் வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ் எல்லாம் வாங்கும்போது நம்ம மீல் பிளானுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கும்போது நம்ம வீட்டில் நிறைய வேஸ்டேஜ் ஆகிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போல்லாம் வந்து காலையில் பசங்களை நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், இல்லை ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு மீல் பிளான் ரெடியாக இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே கஷ்டம், இதில் ஒரு வாரத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் வீட்டில் என்னென்ன சமைப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க என்னென்ன விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. ஒரே லிஸ்ட்டாக எழுதாமல் 1 பாட் மீலெல்லாம் இப்படி தனியாக ஒரு லிஸ்ட் போடுங்க. 1 பாட் மீல்னா ஒரே ஒரு குக்கர்லேயோ இல்லை ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து 1 பாட் மீல் அப்படிம்போம். நம்ம புலாவ், பிரியாணி அதெல்லாம் வந்து 1 பாட் மீல் லிஸ்ட்டில் வரும். இதே வெரைட்டி ரைஸ், கலந்த சாதமெல்லாம் இருக்கும் இல்லையா, சாதம் தனியாக செஞ்சுட்டு அதுக்கு ஒரு மிக்ஸு தனியாக செஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து தனியாக லிஸ்ட் போடுங்க. டிஃபன் ஐட்டம்ஸ் தனியாக, சட்னிஸ் தனியாக, குழம்பு, சைட் டிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் தனியாக, இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த நோட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு ரெசிபி பார்க்குறீங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம மாஸ்டர் லிஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு மாஸ்டர் லிஸ்ட் ரெடியாக இருந்தது அப்படின்னா ஒரு வாரத்துக்கான மீல் பிளானிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஆயிரும். நீங்கள் வந்து போன வாரம் சமைச்ச டிஷ்ஷே வந்து திருப்பியும் சூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் புதுசாக ஏதாவது சூஸ் பண்ணுங்கள் உங்கள் லிஸ்ட்டில் இருந்து. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெசிபீஸ் சூஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ரெசிப்பியில் ப்ரோட்டீனே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி சாதத்துக்கு கூட வந்து மஷ்ரூம், பன்னீர், பருப்பு, எக்கு இதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ்ஷை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மீல் வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விடும்போது அவங்களுக்கு ப்ரோட்டீனும் வந்து கிடைக்கும். இப்போ டிஃபனுக்கு இட்லி, தோசையெல்லாம் சூஸ் பண்ணும்போது உப்பு, உளுந்து சேர்ந்து தான் அந்த மாவை ஆட்டியிருப்போம். ஸோ அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ வந்து தக்காளி சட்னி அந்த மாதிரி கூட வச்சிங்கன்னா அது வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஆனால் ப்ரோட்டீன் இல்லாத ஐட்டம் சூஸ் பண்ணுறதும் போது நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த நாள் சமையலுக்கு நம்ம முன்னாடி நாளே ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறத அங்கே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சன்னா புலாவ் பண்ணுறேன் அப்படின்னா கொண்டைக்கடலையை வந்து முன்னாடி நாளே ஊற போடணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சிரமம் இல்லாமல் காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மாஸ்டர் பிளானை ரெஃபர் பண்ணி நம்ம வீக்லி மீல் பிளானை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறமா டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த வாரத்துக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகள், கிராசரிஸ் வாங்கணும் இல்லையா, அதை வந்து இந்த வீக்லி மீல் பிளானை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து லிஸ்ட் எழுதுங்க. லிஸ்ட்டு எழுதும்போது எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க.
இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாட்டர்டே வந்து அடுத்த வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருவோம். ஸோ சம்டைம்ஸ் நான் போக முடியல அப்படின்னா இந்த லிஸ்ட்டை என் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டா எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறதால அவரே வந்து க்ளீனாக எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்டேஜை நம்ம ரொம்பவே கம்மி பண்ணலாம். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக காய் வாங்கி வீக்கெண்டில் அது வந்து வாடி போயிருக்கும். அந்த மாதிரி வேஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் போன வாரம் ஃபுல்லாக என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு என்னோடய மீல் பிளானை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். யூஸ்வலாக மண்டேக்கு வந்து நான் ரொம்பவே சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வீக்கெண்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருப்போம். எனக்கு வந்து மண்டே வந்து அந்த ரொட்டீனுக்குள்ளே செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட் ஆம்லேட் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் சாண்ட்விச், சீஸ் சாண்ட்விச் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெட்டு வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வீக்கெண்டு வந்து ப்ரெட்டு, மஷ்ரூம் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நான் மண்டேவே ஃபினிஷ் பண்ணணும்னு பார்ப்பேன். ஏன்னா அது நிறையா நாள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லதில்லை இல்லைங்களா, அதனால். ஸோ மஷ்ரூம் வாங்கியிருந்ததால் மஷ்ரூம் பிரியாணியும் கர்டும் வந்து மத்தியானத்துக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா மசாலா சப்பாத்தியும் கர்டும் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா சப்பாத்தியில் ப்ரோட்டீன் இல்லாததால் நான் வந்து இந்த மாவு பிசையும் போது 2 ஸ்கூப் வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்குவேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஒசிவா ப்ரோட்டீன் பவுடர். இது வந்து பிளான்ட் ப்ரோட்டீன், ஆர்கானிக்கு, 100% சேஃப். இது வந்து இதில் எந்த விதமான ஆடட் கெமிக்கல் இல்லை. ப்ரிசர்வேட்டிவ், கலர், சுகர் அதெல்லாம் அவங்க எதுவுமே ஆட் பண்ணலை. அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட்டும் இதில் கிடையாது, க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஃப்ளேவரும் இல்லாததால் நம்ம வந்து பணியாரம் செய்யும்போது அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம், மில்க் ஷேக் எதாவது பண்ணுறோன்னா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மசாலா சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. அதுலேயே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுறங்காட்டிக்கு நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் கர்டு இருந்தால் பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ மண்டேக்கு வந்து மீல் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறது. நான் எப்போயுமே வீக்கெண்டில் வந்து மாவாட்ட மாட்டேன். வீக்கெண்டு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு நிறைய ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும் வேலை. நான் வந்து மண்டே தான் வந்து எப்போயுமே மாவாட்டுவேன். நான் முன்னாடி ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும் போது கூட நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் மாவாட்டுவேன். காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போதே வந்து ஊற வச்சுட்டு போயிடுவேன். ஈவினிங் வந்தோன்னா அந்த மாவாட்டுற வேலை முடிச்சுட்டா நம்மளுக்கு வீக்கெண்டு வந்து வேறு க்ளீனிங் வேலை, வெளியில் போகிற வேலையெல்லாம் வந்து நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். ஸோ மாவாட்டுற வேலை எப்பயுமே நான் ஃப்ரைடே ஆர் மண்டே தான் பண்ணுவேன். ஸோ டியூஸ்டே மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லி, முள்ளங்கி சாம்பார், தேங்காய் சட்னி. மதியத்துக்கு வந்து ரைஸு, அதே முள்ளங்கி சாம்பார், பொட்டேட்டோவும் கேப்சிகமும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து குக்கும்பர். ஸோ நைட்டு வந்து சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்தது. நான் அப்போவே வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நைட்டுக்கு அதே சாம்பார் சூடு பண்ணிவிட்டு தோசை பண்ணியிருந்தேன். இப்போ டியூஸ்டேக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை வந்து ஊற வைக்கணும். ஸோ வெனஸ்டே மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லியும் பூண்டு சட்னியும் வச்சுட்டேன். மதியம் வந்து கொண்டைக்கடலை புலாவ், அதுக்கு வந்து தயிர், அப்புறமா காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா. நைட்டு டின்னருக்கு வந்து பாசிப்பருப்பு, காய்கறி எல்லாம் போட்டு கோதுமை ரவை கிச்சடி பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஈஸி. பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். குக்கரில் வந்து நம்ம புலாவெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த எல்லாம் தாளித்து விட்டு நம்ம ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கிச்சடி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வெனஸ்டே நைட்டு நான் அடுத்த நாளைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வந்து ஊற வைக்கணும். அதே மாதிரி வெண்டைக்காவை வந்து கழுவி ஆற வைக்கணும். வெண்டைக்காவை வந்து நம்ம நைட்டே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ட்ரையாக இருக்கும். இல்லைன்னா ஈரம் இருந்துச்சுன்னா அந்த பொரியல் பண்ணும்போது பிசு பிசுப்பு நிறையா இருக்கும். ஸோ இப்போ தேர்ஸ்டே என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அவல் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் மதியத்துக்கு பச்சைப்பயிறு குழம்பு பண்ணியிருந்தேன். அதையவே வந்து காலையில் அவல் கூட வச்சு சாப்பிட்டோம். ஸோ ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸு, பச்சைப்பயிறு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன்.
நைட்டு டின்னர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுட்டேன். உப்புமா, கேர்டு வந்து நம்ம அடிக்கடி சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. கேர்ட்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. நம்ம கேர்டு வந்து சளி பிடிச்சிரும் அப்படின்லாம் நினைக்காம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்திக்கிறது நல்லது. ஸோ தேர்ஸ்டே நைட்டு என்ன ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைக்கணும். நிறைய பேத்துக்கு முன்னாடி நாள் பிசைறது பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் பிசைஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து முன்னாடி நாள் பிசைஞ்சு வச்சுட்டேன். எனக்கு சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் முன்னாடி நாளே பிசைஞ்சு வச்சுருவேன். ஸோ இது கூடயும் வந்து நான் ஒசிவா ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணி தான் வந்து மாவு பிசைகிறேன். ஸோ ஃப்ரைடே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி, பன்னீர் கேப்சிகம் கிரேவி. ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து டொமேட்டோ ரைஸு, அதே பன்னீர் கேப்சிகம் கிரேவி. இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வடை பண்ணலாம், கொஞ்சம் குளிராக இருந்தது, அதனால் வடை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பருப்பு வடை பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டு டின்னர் வந்து ஹெவியாக வேண்டான்னு சொல்லி கார பணியாரம் பண்ணிட்டேன் சிம்பிளாக. மோஸ்ட் ஆஃப் ஃப்ரைடே ஈவினிங் இல்லைன்னா சாட்டர்டே மார்னிங் வந்து கீரை வாங்குவோம். ஸோ அதை வந்து நான் ப்ரிப்பரேஷனில் எழுதியிருக்கேன் பை கீரைன்னு. ஸோ சாட்டர்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற ஐட்டம் எல்லாம் செய்யலாம், லீவுங்கிறங்காட்டிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் அரிசி உப்புமா பண்ணியிருந்தேன். ஸோ அரிசி வறுத்து அதில் வந்து உப்புமா பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் நெய்யும். அப்புறம் வடை வந்து கொஞ்சம் மீதி ஆயிருந்துச்சு, இப்போ நேற்று ஈவினிங் பண்ணிருந்து. ஸோ அதையும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸு, பருப்பு கீரை போட்டு கூட்டு, அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக சாட்டர்டே ஈவினிங் வந்து கோவிலுக்கு போவோம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா அதுக்கு போவோம், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் சமைக்கிறது கஷ்டம். அதனால் மோஸ்ட்டாக சாட்டர்டே வந்து வெளியில் சாப்பிடுவோம், அதனால் ஈட் அவுட் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறமா சண்டே வந்து யூஸ்வலாக நான் வெஜிடேரியன் தான் செய்வோம். சண்டே வந்து காலையில் முட்டை தோசை, இட்லி பொடி. மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸு, சிக்கன் கறி, சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். பசங்க வந்து அந்த டீப் ஃப்ரைடு ஐட்டம் தான் விரும்புகிறாங்க, அதனால் சிக்கன் எடுத்தால் எப்போயுமே சிக்கன் 65 இருக்கும். கூடவே ரசம். சண்டே நைட்டு எப்போயுமே டின்னர் வந்து சாதம் ரசம் தான், ஏன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதால ஜீரணத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக சாதம் ரசம் வந்து நைட்டு. அவ்வளோதான். யூஸ்வலாக சண்டே வந்து கொஞ்சம் அடுத்த வாரத்துக்கான மீல் ப்ரெப்பிங் எல்லாம் வந்து நான் பண்ணி வைப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறது, தேங்காய் துருவுறது, அப்புறம் ஏதாவது தொக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் மீல் பிளானிங் பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து மீல் ப்ரெப் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு என்னோடய மீல் பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மீல் பிளானிங் வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி மீல் பிளானிங் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.